வணக்கம். ஜவை ஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது தமிழ் திரையுலக நடிகர்களில் ரொம்ப நாளாக கல்யாணமாகாமல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நடிகர் அப்படின்னா நம்முடைய சிலம்பரசன் சிம்பு. அவங்க அப்பா டி ராஜேந்தர் எவ்வளோ பொண்ணு பார்க்குறாரு இன்னும். ஆனால் அவர் நியூமராலஜி மற்றபடி அஸ்ட்ராலஜி ஏகப்பட்ட நம்பிக்கை கொண்டவர். போட்டு அலசுன்னு அலசி அவர்லாம் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா உண்மையிலே உலகம் ஒரு பக்கம் திரும்பிடுச்சுன்னு தான் அர்த்தம். அந்த மாதிரி சொல்லலாம். அதுவும் திருமணம் இல்லையா, ஆயிரங்காலத்து பயிர். ஆமாம், இன்றைக்கி பார்த்தோம்னா எங்கே பார்த்தாலும் டைவர்ஸ் பாருங்கள். பிரசாந்த் அற்புதமான ஒரு நடிகர். ஆமாம், ஒரு சின்ன ஒரு தவறா என்னன்னு தெரியல, நடிகர் தியாகராஜர் உற்று பார்த்தாரா இல்லை பிரசாந்தினுடைய வெளிப்பாடா, இன்னைக்கு வரைக்கும் அநியாயமாக ஒரு பொண்ணு ஏமாற்றியதாக குற்றச்சாட்டு. மற்றபடி குழந்தையும் இருக்குது, ஒன்றுமே இல்லை, என்ன ஆச்சுன்னே தெரியல. ஆமாம், கடைசி வரைக்கும் பிரசாந்துக்கு இன்னைக்கு வரைக்கும் பெண்ணும் பார்க்கவில்லை, திருமணம் நடக்கவில்லை. இது மாதிரி ஏகப்பட்ட பேர் அடிக்கிட்டே போகலாம். அது மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் அவங்க அப்பா நடிகர்களாக இருக்கக்கூடிய சமயம் அவர்களுக்கு பலவிதமான ஒரு கவலைகள் மற்றபடி எல்லாம் இருக்கும். அதன் அடிப்படையில் டி ராஜேந்தர் ஏகப்பட்ட கவலை. நடிகர் சிம்புவுக்கு எவ்வளோ பொண்ணு பார்த்துட்டு வர்றோம்ப்பா. ஆமாம், ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னால் கூட ஒரு குறிப்பிட்ட நடிகை சம்பந்தப்பட்ட சொல்லி கட்டாயமாக முடிவாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் போச்சு. அது என்னாச்சு அப்படின்னு தெரியல, அதுவும் ஃப்ளாப்பு. அப்புறம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் நடம் தக் லைஃப்பில் கமல்ஹாசனோடு ஆமாம் நடித்து அது மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையலாம் அப்படிங்கிற பிரம்மாண்டம் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் கட்டாயமாக நடிகர் சிம்புவுக்கு இந்த நேரத்திலும் பெண் அமையலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்துட்டையும் நம்ம இருக்குது. மற்றபடி அவருக்கென்று ஒரு விஷயம் அமைப்பு இருக்கு இல்லையா. எத்தனையோ நயன்தாராவோடு கிசுகிசுக்கப்பட்டார், மற்றபடி எத்தனையோ நடிகைகளோடு கிசுகிசுக்கப்பட்டார் நடிகர் சிம்பு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஒரு மனைவி, இத்தனை கோடான கோடி பெண்கள் தமிழகத்தில் இருக்கிறாங்க, இந்திய அளவுக்கு இருக்கிறாங்க. அவருக்குன்னு ஒரு பெண் இல்லாமல் போச்சா? அதாங்க திருமணம். அதான் மண்ணும் பெண்ணும் பொண்ணும் நம்ம விருப்பத்துக்கு அமையாது. அது எவ்வளோ பெரிய நடிகனாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய உலகத்தை கட்டி ஆண்டு கொண்டிருந்தாலும் சரி, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், கணவன் அமைவதெல்லாம் கடவுள் தந்த வரம். ஆமாம், இந்த மண்ணு பெண்ணு பொண்ணு மூணும் உங்கள் விருப்பத்துக்கு நம்ம விருப்பம் யார் விருப்பத்துக்கு அமையாது. இறைவன் அதில் எழுதியிருக்கணும், தலையெழுத்தா கரெக்டாக அது வீடு கதவை தட்டி அந்த பொண்ணு நான் தான் உன் பொண்டாட்டின்னு உட்காருவோம். அதுவரை நீங்கள் என்ன அமைஞ்சாலும் சரி, அலைஞ்சாலும் சரி, வாய்ப்பு இல்லை. இதற்கிடையில் பலவிதமான கருத்துக்கள் மோதல்கள் எல்லாம் வந்தாலுமே கூட அந்த ஒரு நிலைப்பாடு அப்படின்னு வந்தால் தான் அந்த மனைவிங்கிற ஒரு அந்த ஸ்தானம் பூர்த்தியாகுமே தவிர மற்றபடி அது கடவுளுடைய ஒரு ஆசீர்வாதம் கட்டாயமாக இருக்கணும். அது நடிகர் சிம்புவுக்கு இல்லையா அப்படிங்கிறது தெரியல. அதே நேரத்தில் மற்றபடி செவ்வாய் தோஷம், நாகதோஷம், இதெல்லாம் பலவிதமான கிரக தோஷங்கள்லாம் இருக்குது. அதன் வெளிப்பாடாகத்தான் இருக்க முடியும். இல்லாவிட்டால் இந்நேரம் டி ராஜேந்திரன் சும்மா விட மாட்டேன். எத்தனையோ கதாநாயகனுக்கு வாழ்வு கொடுத்துருக்கார், எத்தனையோ பெண்களுக்கெல்லாம் அவர் சினிமாவில் சான்ஸ் கொடுத்து உயர்த்தியிருக்கிறார். குறிப்பாக நளினி போன்றவர்களாம். தன் மகனுக்கு ஒரு பெண் கிடைக்காமல் போய்விடுமா அப்படிங்கிறதுல டி ராஜேந்திரன் சளைத்திருப்பாரா? கட்டாயமாக அவர் சகலகலாம் வல்லவன். ஆமாம், அவருக்கு முன்னாலெல்லாம் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஜுஜிபி சவால்களே இல்லை. இருந்தாலுமே கூட அதையும் மீறி நடந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற பார்க்கின்ற பொழுது மனசு ரொம்ப சங்கடமாக தான் இருக்கு. ஆமாம், நடிகர் சிம்புவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகவில்லை அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு மனம் வருத்தப்படக்கூடிய ஒரு சூழல். ஏன்னா அந்த மாதிரி பையன் அற்புதமான பையன், மிகப்பெரிய ஒரு கிசுகிசுக்கெல்லாம் மாட்டினார். மற்றபடி பெருசாலாம் ஒரு தவறுகள் செய்யவில்லை. அந்த அளவுக்குலாம் டி ராஜேந்தர் விடமாட்டார். ஆமாம், இந்த தருணத்தில் அவர்கிட்ட நிருபர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. என்ன கேள்வி அப்படின்னா, அதாவது கிராமத்து பெண் அல்லது நகரத்து பெண்
நீங்கள் யாரை தேர்ந்தெடுப்பீர்கள்? நல்ல அற்புதமான ஒரு கேள்வி, அவருக்கு தகுந்த ஒரு கேள்வி. அதாவது கிராமத்து பெண் வருது, அவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பொண்ணு வர்றா, ஒரு மனைவிங்கிற கான்செப்ட் ஜாதகத்தின் மூலமாக, மேட்ரிமேனின் மூலமாக, மற்றபடி புரோக்கர் மூலமாக, வாய்ச்சொல்லின் மூலமாக, நண்பர்கள் மூலமாக, ஏதோ ஒரு மூலமாக ஒரு பொண்ணு வர்றா. அந்த பெண்ணு கிராமத்து பெண்ணாக இருந்தால், நகரத்து பெண்ணாக இருந்தால் நீங்கள் யாரை தேர்ந்தெடுப்பீர்கள்? அதுக்கு சிம்பு ரொம்ப லாஜிக்காக ஃபர்ஸ்ட் கிளாஸாக பதில் சொல்லியிருக்கார். ஒரே வார்த்தை, அதாவது எனக்கு பெண்ணாக இருந்தால் போதும் அப்படின்ட்டார். ஒரே வார்த்தை, பெண்ணாக இருந்தால் போதும், நான் தேர்ந்தெடுத்து விடுவேன். எவ்வளோ ஒரு லாஜிக், ஒரு அற்புதமான ஒரு விஷயம் பார்த்தீங்களா? இதில் நம்முடைய தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம் அனைத்துமே அடங்கியிருக்கு. கிராமத்து பெண், நகரத்து பெண், நீங்கள் யாரை தேர்ந்தெடுப்பீர்கள் அப்படிங்கிற நிருபருடைய கேள்விக்கு பெண்ணாக இருந்தால் போதும், நான் தேர்ந்தெடுத்து விடுவேன். இன்னைக்கு அதான் இப்போ பிரச்சனையே. ஆமாம், எத்தனையோ பேர் பார்வைக்கு பெண்ணாக தோன்றி இருக்கிறாங்க, பார்க்க பெண் மாதிரி இருக்கிறாங்க, ஆனால் அவங்க பெண்கள் கிடையாது. அவன் கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னால் தான் அவங்க எந்த அளவுக்கு மிக மோசமாக சுயநலவாதிகளாக குடும்பத்தை பிரிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பெண் ஒரு நபர்களாக, அல்லது வேறு விதமான தொடர்பு உள்ளவர்களாக. இன்னைக்கெல்லாம் பேப்பரை திறந்தோம்னா எந்த பெண் மேலையும் நம்பிக்கை கொள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. அம்மா எங்கே பார்த்தாலும் சரி, கள்ளக்காதலனோடு சேர்ந்து கணவனை கொன்ற மனைவி கைது, அப்புறம் வரதட்சணை கொடுமை அடிப்பில் மனைவி இது கணவன் கைது, இப்படி ஏகப்பட்டது, இன்னும் ஏகப்பட்ட விஷயம். ஆமாம், கணவனுக்கு தெரியாமல் தூங்கி கொண்டிருந்த கணவனை தலையணையில் அமிழ்த்தி கொன்ற மனைவி கைது போட்டு, மனைவியாக இருக்கக்கூடிய பெண்களே கணவர்களுக்கு யமன்களாக, எதிரிகளாக வரக்கூடிய பலவிதமான சூழல் இருக்கும் பட்சத்தில் இவருடைய வார்த்தை ரொம்ப பொருத்தமான ஒருத்தர். எனக்கு ஒரே வார்த்தைங்க, கிராமத்து பெண், நகரத்து பெண்ணெலாம் கிடையாது, பெண்ணாக இருந்தால் போதும். அப்போ அவர் என்ன பண்ணுறார்? தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு, அதன் அடிப்படையில் பெண்ணாக இருந்தால் போதும், ஒரே வார்த்தை. இன்னைக்கு பெண்கள் கிடைப்பது மிக மிக அரிது. இருப்பதெல்லாம் பெண்கள்லாம் கிடையாது. ஒரு சேலையை போட்டோட, ஜாக்கெட்டை போட்டோம், லிப்ஸ்டிக்கை போட்டோம், அவெல்லாம் பெண்கள் கிடையாது. பெண் தன்மை இருக்க வேண்டும். ஆமாம், கணவனுக்கு கட்டுப்பட்டு, குடும்பத்திற்கு கட்டுப்பட்டு, அப்பா அம்மா வீட்டில் அப்பா அம்மா வீட்டுக்கு கட்டுப்பட்டு, மற்றபடி ஒரே நிலைப்பாடாக ஒரு கணவன் ஒரு மனைவி அப்படிங்கிற விஷயத்தில் நிலைப்பாடாக இருந்து, கற்பு நெறிகளோட, இன்னும் சொல்லப்போனால் பலவிதமான சபல புத்திகள் இல்லாமல் ஒரே நிலைப்பாடாக, ஆண் என்ன தவறு செய்தாலும் சரி, ஆமாம் நான் பெண் எந்த வகையிலும் தவறு செய்ய மாட்டேன் என் கணவனுக்கு அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கா பார்த்தீங்க, அவள் தான் உண்மையான பெண். அதையெல்லாம் விட பெண்ணினுடைய அந்த நளினம் இருக்கணும். பல நடிகைகளை பார்த்தீங்கன்னா, கல்யாணமான நடிகைகளே எடுத்துக்கலாம், ஆமாம் அவங்க போட்டு வர ட்ரெஸ்ஸை பார்த்தா ஆமாம் நமக்கே ஆமாம் பரிதாபமாக இருக்குது, கேவலமாக இருக்குது. இப்போ பாருங்கள், கல்யாணம் ஆகாத ஒரு நடிகை தான் இந்த ஊர்வசி ரவுடையில் ஒரு சின்ன ஜாக்கெட்டில் ஒரு ஓட்டை, அதை பெருசுபடுத்திட்டாங்க அந்த கென்ஸ் படவிழாக்கு போன வகையில். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு கரெக்டான ஒரு பெண்ணாக இருந்தால் எனக்கு போதும். ஆமாம், அதுதான் இன்னைக்கு சிலம்பரசனுக்கு வேண்டிய ஒரு வரமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அவர் இருக்கக்கூடிய சினிமா அதன் அடிப்படையில் எனக்கு நடிகை தேவை, அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் மூட்டை கட்டிட்டார். சூர்யா கார்த்திகை வகையில் பார்த்தா கூட சூர்யாவோட நடிகை தேர்ந்தெடுத்தார். கார்த்திக் அப்படி இல்லை, கரெக்டாக சிவகுமார் என்ன சொன்னார், வேணாம்ப்பா எனக்கு நடிகையெல்லாம் வேணாம், எனக்கு அற்புதமான ஒரு பெண் பாருங்க, ஜம்முன்னு ஃபர்ஸ்ட் கிளாஸாக கார்த்திக் தன் வாழ்க்கையை கரெக்டாக கொண்டு போயிட்டு, அது மாதிரி ஒரு பெண் தேவை அப்படிங்கிறது நடிகர் சிம்புவனுடைய ஒரு அற்புதமான ஒரு வெளிப்பாடு. அதையெல்லாம் விட ஒரு பேச்சு, அது பேசிய அந்த ஒரே ஒரு வார்த்தை, பெண்ணாக இருந்தால் போதும் அப்படிங்கிறது உண்மையிலே இன்னைக்கு தேடுனா பெரும்பாலும் கிடைப்பது அரிது. படிச்சிருக்கிறாங்க, ஆமாம் என்னன்னு கேட்டால் பிபிஏ படிச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க ஒரு லேடி. என்னப்பா எம்காம் படிச்சு சொல்கிறாங்க, எத்தனையோ பெண்கள் சொல்கிறாங்க. ஆமாம் சுய தொழில் பண்ணு சொல்லி எத்தனையோ பெண்கள் சொல்கிறாங்க. ஆனால் அவர்கள் பெண்ணாக இருக்கிறார்களா அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஆக வரும் காலங்களெல்லாம் ஆமாம் ஒரு ஆணுக்கு முழுமையான ஒரு பெண் கிடைப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதைத்தான் சிம்புவும் ஒரு லாஜிக்காக சொல்கிறார். ஒரு கவிதை கூட நான் எழுதிய ஒரு கவிதை, ஆமாம் அது இந்த நேரத்தில் பகிர்ந்து விட விரும்புகின்றேன். ஆமாம் குறிப்பிட்ட பத்திரிகையில் வந்தது. அதாவது ஒரு இளைஞரின் எதிர்பார்ப்பான டைரி அப்படிங்கிற தலைப்பில் அவ எழுதின மாதிரி ஒரு கவிதை நான் எழுதுகிறேன். அது
வாசகர் மத்தியில் ரொம்ப பாராட்டு பெற்ற ஒரு கவிதையாக இருந்துச்சு. அதாவது வந்து அந்த இளைஞன் வந்து அந்த டைரியில் எழுதுறான், ஆமாம் எனக்கு ஒரு பெண் தேவை, அதாவது லிப்ஸ்டிக் போடாத, ஏன்னா பியூட்டி பார்லர்ஸ் இல்லாத, ஸ்கின் லோஷன் உபயோகப்படுத்தாத, முடிகளை கத்தரித்து விடாத, மற்றபடி மார்பகங்கள் வெளியே தெரியாத, மற்றபடி தன்னுடைய கவர்ச்சி வெளிப்படையாக பிற ஆண்களுக்கு காட்டிக்கொள்ளாத, குட்டை பாவாடை அணியாத, புரியுதுங்களா, பின்புறங்களை அதிகமாக வெளிப்படுத்தி கொள்ளாத, மற்றபடி தன் கணவனை மட்டுமே கண்ணியமாக கண்காணிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு பெண் மட்டும் எனக்கு வேண்டும் அப்படின்னு அந்த கவிதை. இன்னும் அது விரிவாக எழுதியிருந்தேன், அதை சொல்லணும் அப்படின்னு நேரம் கருதி நான் சுருக்கமாக சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு இது இருக்குது. ஏன் பெண்கள் ஆண்கள் எதிர்பார்க்குறாங்க, எனக்கு ஆண் வேணும் எதிர்பார்க்குறாங்க இல்லையா? அது மாதிரி வந்து ஒரு ஆண் வந்து எனக்கு ஒரு பெண் வேணும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்க்க எந்த ஒரு தப்பும் இல்லை. அதே மாதிரி நடிகர் சிம்புலாம் வந்து இன்னைக்கு உச்சாணி கொம்பு புகழ் ஏனில் இருக்கிறார். அவர்லாம் வந்து எனக்கு பெண் வேணும் அப்படின்னு கேட்குறதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து ரொம்ப மனசுக்குள்ள ஒரு வருத்தமான ஒரு விஷயம். அவருக்கு ஒரு பெண் கிடைக்கலையா அப்படிங்கிறதான். அதனால் வந்து யாரும் இருந்தாலும் சிம்புவுக்கு சொல்லுங்கள், அதை பற்றி ஒரு நம் சார்பாக சொல்லுங்கள். அவன் அற்புதமான ஒரு நடிக்கக்கூடிய அற்புதமான ஒரு பையன். ஆமாம், ஆண்மகன். மற்றபடி வந்து அவர் பெருசாலாம் தவறு செய்ததாக சொல்ல முடியாது. எல்லாம் ஒன்று ரெண்டு இருக்கத்தான் செய்யும் சினிமாங்கிற கான்செப்டில். மற்றபடி வந்து அவரெல்லாம் வந்து பெருசாக சொல்ல முடியாது. அதன் அடிப்படையில் நல்ல ஒரு அற்புதமான பையன். அதனால் வந்து அவருக்கு 100% ஒரு பொண்ணாக இருந்தால் அவருக்கு தகவல் கொடுங்க. நம்ம சார்பாக பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.